ஹலோ காய்ஸ், அன்றைக்கி நாங்கள் ப்ராட்வே தான் போயிருந்தோம். நாங்கள் எல்லோரும் என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய தம்பிங்க எல்லாம் கூடி போயிருந்தேன். மூவிக்கு 12:15 ஷோக்கு 12 அங்கே போயாச்சு சாப்பிட்டுட்டு. எனக்கு எந்திரிக்கவும் இல்லை. சண்டே நைட் ஷிஃப்ட் வேறு எனக்கு இருக்குது. கூப்பிட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. படத்தை எப்படா முடிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு போவீங்க மாதிரி இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்த வேணா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மூவி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு மூவி. நல்லா ஸ்மூத்தான கண்டென்ட். படத்தில் காமெடியில் தான் படம் இருக்குது அப்படின்ற மாதிரி நல்லா சிரிப்பாகவே இருந்துச்சு. கருணா சார்லாம் செம்மையாக ஆக்டிங் பண்ணியிருந்தார். அப்புறம் ட்ரெண்டிங் பாட்டு அதுக்கு ஒரு வீடியோவை போட்டுட்டு படம் நல்லா போயிட்டுருந்துச்சு. இவனுங்களே எனக்கு செலவு வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டாலாம் வராளுங்க. இன்டர்வெல்லாம் விட்டா சும்மா விடுவானுங்க. அதுவும் மாலில் வா 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 அப்படின்னு கூப்பிட்டு போனானுங்க. நான் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு அவரை மாட்டி விட்டுட்டேன். அவரும் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் பசங்களும் வேறு பசங்க வந்தானுங்க. அங்கிள் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அவனை வர வரைக்கும் அங்கிள் 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 தான் கூப்பிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த பசங்க படம் முடிஞ்சோன்னே கற்று எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சுட்டானுங்க. அப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ரோட்டில் நின்றுட்டு யாருக்கும் பசிக்கவும் இல்லை. நல்லா பாப்கார்னு ஜூஸுன்னு குடிச்சாச்சு. சரி வெயில் அடிக்கல, ஒரு ஐஸ்கிரீம் வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னா பக்கத்துலேயே டிமார்ட்டுக்குள்ள வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவனுக்கு காலேஜ் ஷாப்பிங் இருக்குன்ட்டு கிளம்பிட்டான். சரி ஓகே வாங்க போவோம் அப்படின்ட்டு இந்த ஸ்டேஷ்னரி பக்கம் இப்போ போகாமல் என்னோடய டிமார்ட் ஷாப்பிங் முடிஞ்சதே கிடையாது. அப்புறம் அவனுங்களும் ட்ரெஸ் எடுத்து வந்துட்டானுங்க. நானும் கொஞ்சம் வீட்டுக்கு ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பண்ணியிருந்தேன். இப்போயும் ஒரு தடவை பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக. அப்புறம் எல்லாம் பில் பே பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பானிபூரி கடைக்கு கூப்பிட்டு போனால் தான் எங்கள் வண்டி வீட்டு பக்கம் திரும்புன்னு முன்னாடி எங்களை வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்கானுங்க பானிபூரி கடைக்கு. அன்றைக்கின்னு பார்த்து எந்த பயமே இல்லை. 2 பக்கத்து சரி வீடு வாங்கடா வீட்டுக்கிட்ட ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனால் நல்லா அந்த பையன் அப்போ தான் ஓப்பன் பண்ணார். சரி ஓகே 3 பேர் சாப்பிடுங்க அப்படின்னு சீக்கிரம் சாப்பிடுங்கடா, சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் ஆகி நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட் வாய்ஸில் வண்டி எடுக்கடா. அப்புறம் வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் ஒரு யோகர்ட்டை சாப்பிட்டுட்டு நைட் ஷிஃப்ட்டு கிளம்பி போயிட்டேன். நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம்.